கடவுளை குறிக்கும். ஆம்னிசென்ட், ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிப்ரெசன்ட் எல்லாமே கடவுளை குறிக்கும். ஒருவருக்கும் அது பொருந்தாது. அப்போ இந்த ஆம்னிசென்ட் எல்லாம் அறிந்த கடவுள், இயல்பாகவே யாவும் உணர்ந்த கடவுள், கடவுளுடைய எண்குணங்களில் ஒன்று பேரறிவு பொருள், அனைத்து அறிவாகும். அது அந்த அறிவு இருக்கின்றது. உயிர் என்ன செய்கின்றது? உயிரும் அறிவு பொருள் தான், ஆனால் அறிவித்தால் அறியும். Soul has the potency to know, but it in want of instruments. அதுக்கு அந்த கருவிகரணங்கள் கொடுத்தா தான் அறியும். உடம்பு கொடுக்கணும், கண் காது மூக்கு வாய் கொடுக்கணும், மனம் கொடுக்கணும், புத்தி கொடுக்கணும், அப்போ தான் அறியும். அதுக்கு வாழ்கிறதுக்கு உலகம் கொடுக்கணும், அனுபவ பொருட்கள் கொடுக்கணும். இறைவன் அதை கொடுக்கின்றான். அப்போ கிவிங் த சோல் த நீடட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எங்களுடைய உடம்பு, கருவிகள், கரணங்கள், உலகங்கள், அதில் உள்ள தனு கரண புவன பூவங்கள் என்று சொல்லுவோம். அவற்றை கொடுப்பதுதான் படைப்பு. இதை இறைவன் செய்கின்றான். ஏன் செய்கின்றான்? எம்மீது கொண்டு அக்கறையால் செய்கின்றான். சிலர் கேட்பார்கள், இறைவனே இப்படியெல்லாம் செய்வான், நேரடியாக எங்களை பரலோக ராஜ்யத்துக்கு நேரே கூட்டிக் கொண்டு போகலாம் தானே என்று கேட்பார்கள். நான் சொல்லுவேன் என்று கேட்டால், இப்போ எங்களுக்கு பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பேங்க்கில் நல்ல ஃபிக்ஸ் டெபாசிட் போட்டு நல்ல முதலீடுகள் செய்து வைத்து விட்டு போகலாம் தானே. ஏன் அவர்களை படிப்பிக்க வேண்டும், அறிவுறுத்த வேண்டும்? அவர்கள் தன்னுடைய நிலையை, நாங்கள் இருக்கின்ற இந்த நிலையை அவர்கள் அடைவதற்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். தன்னிலைமை மன்னுயிர்கள் தாரத் தெரிஞ்ச கத்தி. அவன் என்ன செய்கின்றான்? தன் நிலைக்கு எங்களை உயர்த்துகின்றான். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி அந்த நிலைக்கு கொண்டு வரான். நிலை என்றால் நான் கடவுளாக வருகின்றேன், உயிர்களை படைக்கப் போகின்றேன், சிருஷ்டிகஸ்தாவாக இருக்கின்றேன் அர்த்தம் அல்ல. அந்த ஆனந்தத்தை நான் அனுபவிக்கின்றேன், அந்த வியாபகத்தன்மையை நான் அனுபவிக்கின்றேன், அந்த அறிவுத்தன்மை ஞானத்தை நான் அனுபவிக்கின்றேன். அவனுக்கு ஆண்டவன் நான் அடிமையாக இருந்து அதை அனுபவிக்கின்றேன். ஆனாலும் அந்த ஒன்றேயான தன்மையை அவன் தருகின்றான். அது அவனுடைய அருள். சொல்லுவார்கள், தன்னை அடைந்தார் தம்மை தானாக்கி தலைவன். அவன் தலைவன். தலைவர் எல்லாரும் ஒருவரும் தலைவர், தனக்கு முன்னால் இன்னொரு தலைவரை வரவிடுறதில்லை. ஒரு வைஸ் பிரசிடென்ட் இருந்தாலே கஷ்டம். அப்படி இருக்கின்ற பொழுது இவர் தன்னை அடைந்தார் தம்மை தானாக்கி, என்னை இன்றாக்கி தன்னையும் என்னையும் தந்து என்று சொல்லுவார்கள். தன்னேர் இல்லோன் தானேயான தன்மை என்னையர் அணையர் கேட்க வந்தியம்பி அறகூவி ஆட்கொண்டார். அவன் எங்களை அழைத்து தருகின்றான். அதுதான் எங்களுக்கு கடவுள் செய்தது. இது எப்படி செய்கின்றார்? எங்களோடு பிரியாமல் இருந்து எங்களுடைய பணியாளாக இருந்து செய்கின்றார், தாயாக இருந்து செய்கின்றார், தந்தையாக இருந்து செய்கின்றார். தாயைச் சிறந்த தயாவான தத்துவனே என்றெல்லாம் சொல்லுகின்றோம். இந்த பேரை இறைவன் தந்திருக்கின்றான். இந்த பேர் தந்தபடியினாலே நாங்கள் இறைவரை அறிந்து கொள்ளுகின்றோம். அந்த தொடர்பு என்றும் அழியாத ஜன்மமாக தொடர்கின்ற தொடர்பு. நன்றி டாக்டர் லம்புதன் அவர்களே. பாஸ்டர் அவர்கள் நீங்கள் விரைவாக விரைவாக சொல்லுகின்றேன். நாம் இங்கே அவதானிக்கப்பட வேண்டிய காரியம் என்ன? எங்களுக்காக உயிர் கொடுத்த கடவுள் யார் என்ற கேள்வி கேட்கப்பட்டது. அப்போதுதான் கடவுள் யார் என்பதை கண்டுகொள்ள முடியும் என்று அங்கே கேட்டவர் கருத்தை வெளியிட்டார். நாங்கள் சுயநலத்துடன் எல்லாவற்றையும் செய்கின்றோமா? எனக்காக கடவுள் செய்தது என்ன என்று அங்கே சகோதரி கேட்டிருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே அதற்கு முன்பாக நான் சொல்ல ஒரு சில காரியத்தை சுருக்கமாக சொல்ல நான் பிரியப்படுகின்றேன். எல்லாரும் துக்கத்தை அனுபவிப்பார்கள், அது நியமிக்கப்பட்ட நியமனமாக இருக்கின்றது என்று பரிசுத்த வேதாகமத்தின் போதின் அடிப்படையிலே ஏற்கனவே நான் பதிலை கொடுத்தேன். ஆக ஞானமுள்ளவனாயிருந்தாலும் ஞானமற்றவனாய் இருந்தாலும் துக்கங்களை, உபத்திரங்களை, பாடுகளை ஏன் கடவுள் கொடுக்க வேணும் என்ற கேள்வி கேட்கின்றவன் உட்பட கடவுள் துக்கங்களை, உபத்திரங்களை அனுமதிப்பவர் அல்ல, கொடுப்பவர் அல்ல. கற்பனைகளை மீறினால் தண்டிப்பேன், நான் அவர்களை நியாயந்தீர்ப்பேன் என்று கடவுள் சொல்லுவதில்லை என்று சொல்லுகின்றவர்களும் அல்லது அதை ஏற்றுக்கொள்கின்றவர்களும் பல பிறவிகள் எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் இந்த சூரியனுக்கு கீழ் மனிதர்கள் பாடுகளை, துன்பங்களை அனுபவித்தே ஆக வேண்டும், அனுபவிக்கிறார்கள் என்பதை அனுபவ ரீதியாக காணக்கூடியதாக இருக்கிறது, கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையில் சில பிரதேசங்களில், சில நாடுகளில் சத்தியத்தை, இதனுடைய வெளிப்பாட்டை பரிசுத்த வேதாகமம் வெளிப்படுத்துகின்ற பிரகாரம் அறிந்து கொள்ளாமல் தங்களுடைய அறிவின்படி தொழுது கொள்கின்றவர்களுக்கு பரலோகம் எப்படி உண்டாகும், அவளுக்கு கிடைக்கும் அல்லது கிடைக்காமல் போகுமா என்பதை குறித்து இன்னொரு நிகழ்ச்சியிலே நாங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். ஆனால் பல பிறவிகள் எடுத்தாலும் தேவன் கற்பனைகளை மீறினால் மனிதர்களை தண்டிப்பதில்லை, நோவலை கொடுப்பதில்லை என்று சொன்னாலும் அது சொல்லாதவர்களும் எல்லாரும் பிராக்டிக்கலாக துக்கங்களை, துன்பங்களை, நோவுகளை அனுபவிக்கின்றார்கள் என்பதற்கு நாம் சாட்சியாக இருக்கின்றோம் இந்த உலக வாழ்க்கையிலே. ஆனால் இங்கே கேட்கப்பட்ட கேள்வி, கடவுள் நமக்காக என்ன செய்தார்? அநேக காரியங்களை அவர்
செய்திருக்கின்றார், செய்து கொண்டு வருகின்றார். ஆச்சரியப்படத்தக்க விதமாக, பிரமிக்கத்தக்க விதமாக நம்மை தாயின் கற்பத்திலே உருவாக்கி உயிர் கொடுத்து இதுவரையிலும் நாசியிலே நமக்கு சுவாசத்தை கொடுத்து நம்மை பராமரித்து பாதுகாத்து நாம் அவருக்குள்ளே அவருடைய பலத்தினால், அவருடைய கிருபையினால் அவருக்குள்ளே ஆசியத்தக்க விதமாக, பிழைக்கத்தக்க விதமாக, இருக்கத்தக்க விதமாக நமக்கு கிருபை கொடுத்திருக்கின்றார். நாம் இன்றும் அதமாய் போகாதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு உயிரோடு இருந்து ஒருவரை காடுகின்ற ஒரு சலாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். சரியான நேரத்தில் எங்கள் தேவைகளை சந்திக்கின்றார், பராமரிக்கின்றார், பாதுகாக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அது பெரிய ஆசீர்வாதம் என்று பார்க்கின்றோம். அவை அனைத்தும் தேவனால் இறைவனால் நமக்கு கொடுக்கப்படுகின்ற காரியங்கள் அதை அவரே செய்கின்றார் என்று பரிசுத்த வேதாகமத்தின் போதனையின்படி நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் ஒரு தேவைக்காக, சுயநலத்துக்காக கடவுளிடத்திலே போனாலும் கூட நமது தேவைகளுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பது பரவாயில்லை. அப்படி ஜெபிப்பது அது எங்களுடைய சுயநலத்தை வெளிப்படுத்தி காட்டினாலும் கூட கேளுங்கள் தரப்படும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். அப்படி கேட்கின்ற போது கூட எது நமக்கு நன்மையை உண்டாக்கும், தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும் என்பதை அறிந்தே தேவன் தமது சித்தத்தின்படி நமக்கு கொடுப்பார் என்று வேத வார்த்தையின்படி நாங்கள் பார்க்கின்றோம். ஆக சுயநலத்துக்காக ஜெபித்தாலும் தேவனுடைய பிள்ளைகள், இறைவனுடைய பிள்ளைகள் வேதத்தின் நியமனத்தின்படி அவர்கள் சுயத்தை வெறுத்தவர்களாக, சுயநலத்தை வெறுத்தவர்களாக, தேவ சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணித்தவர்களாக, தேவ கற்பனைகளின்படி விசுவாசத்தோடு தமக்கு வேண்டியதை கேட்பதில் தப்பல்ல, அது சுயநலம் அல்ல. ஆனால் தனக்கு 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 மட்டும் தா என்று கேட்பதும், கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களை தன்னோடு வைத்து தனக்கு தனக்கென்று பாவிப்பதும் அது தவறானது. பிறரன்பை வெளிப்படுத்தி காட்டத்தக்க விதமாக, நன்மைகளை செய்யத்தக்க விதமாக, தான தர்மங்களை செய்யத்தக்கதாக வாழ்ந்தால் சுயநலத்துக்காக நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம் என்றால் அங்கே கேட்டவர் கேள்வி கேட்டிருந்தால் நாங்கள் சுயநலத்துடன் எல்லாவற்றையும் செய்கின்றோம் என்று அங்கே அவர் குறிப்பிட்டதை பார்க்கின்றோம். அதே வேளையில் கடவுள் எனக்காக செய்தது என்ன என்ற கேள்விக்கு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அநேக காரியங்கள், அநேக நன்மைகளை நமக்கு அவர் கொடுத்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அதே வேளையில் எங்களுக்காக உயிரை கொடுத்த கடவுள் யார் என்ற கேள்வியை கேட்டிருக்கின்றார். ஆக நான் பரிசுத்த வேதாகமத்தின் ஆதாரத்தை குறித்து நான் சொல்வேனாக இருந்தால் இந்த இடத்திலே நான் அதை வெளிப்படுத்துவது மிக அவசியமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நாம் பாவிகள் என்பதை எங்களுடைய கிரியைகள், எங்களுடைய சுபாவங்கள், எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய கிரியைகள் வெளிப்படுத்தி காட்டுகின்றது. எங்களை நாங்கள் கிரியைகளினால் அல்லது ஆராதனைகளினால், தான தர்மங்களினால், புண்ணியங்களினால் எங்களை பாவத்திலிருந்து நாங்கள் மீட்டுக்கொள்ள முடியாது என்று பார்க்கின்றோம். பாவம் ஆனது தேவனுடைய கற்பனைகளை மீறுவதே பாவம் என்று வேதம் சொல்லுகின்றது. பரிசுத்த வேதாகமத்தின் போதனையின்படி மனிதனுக்கு கடவுள் கொடுத்த அந்த சுயாதீனத்தை மனிதன் பாவித்து தேவனுடைய கற்பனைகளை மீறினபடினால் அவன் பாவமானான் என்று பார்க்கின்றோம், பாவியானான் என்று பார்க்கின்றோம். பாவமானது மனிதனை தேவனிடத்திலிருந்து, இறைவனிடத்திலிருந்து பிரித்து விட்டதை பார்க்கின்றோம். அந்த பிரிவினால் மனிதன் தேவனோடு சரியான முறையிலே உறவு கொள்ள முடியாதவனாக இருக்கின்றான். அவன் தன்னுடைய அறிவுக்கும் பலத்துக்கும் ஏற்றவாறு பல கிரிகளை, பல வடிவங்களை அவன் செய்தாலும் இறைவன் பாவம் செய்த மனிதனுக்கு ஒரு மீட்பை அறிவித்திருக்கின்றார். பரிசுத்த வேதாகமத்தின் போதனையின்படி இரத்தம் சிந்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தையும் தீர்க்கசனத்தையும் கிறிஸ்துவின் வருகை வரையும் பரிசுத்த வேதாகமத்திலே பல வடிவங்களிலே இறைவன் வெளிப்படுத்தி இருக்கின்றார். பாவத்தினால் காணாமல் போன மனிதனை, தேவனிடத்திலிருந்து பிரிந்த மனிதனை இறைவனோடு சேர்க்கின்றவராக, இணைக்கின்றவராக தேவனுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு தேவன் அனுப்பினார் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார் என்று வேதத்திலே அறிவிக்கப்பட்டிருக்கின்றதை பார்க்கிறோம். இயேசுவானவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கின்றோம் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கின்றதை பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கின்ற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆக எங்களுடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்கும்படியாக இரத்தம் சிந்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாகிறது என்பதை வெளிப்படுத்தி காட்டும்படியாக அங்கே பழியற்பாட்டு முறையிலே பலிகள் செலுத்தப்பட்டது. அநேக மார்க்கங்களிலே, வெவ்வேறு வடிவங்களிலே, வேள்வியண்ட வடிவங்களிலே பலிகள் செலுத்தப்பட்டது. பலஸ்தீனத்திலே பலிகள் செலுத்தப்பட்டது.
அதெல்லாம் எதை வெளிப்படுத்தி காட்டுகின்றது? பழி செலுத்துகின்ற அறிவு எந்த வடிவத்திலே அந்த அறிவு மனிதனுக்குள்ளே வந்தது? அங்கே பழைய பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாடுன்னு சொல்லப்படுகின்ற புஸ்தகத்தில் தேவன் இதை வெளிப்படுத்தி இருந்ததினால், அதனால்தான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து பரிசுத்த வேதாகம் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். ஆக தேவன் தமது குமாரனை ஈவ பலியாக நமக்கு கொடுத்ததினால், பாவ நிவாரண பலியாக கொடுத்ததினால், நாம் பாவத்திலிருந்து மீட்கின்ற பெரிய கிருபையை சாக்கியத்தை தேவன் சிலுவையில் ஏற்படுத்தினதினால் அவர் நமக்காக பெரிய காரியத்தை செய்தார். அன்பான நேயர்களே, கலைஞர்களே, என்னோடு சேர்ந்து நிகழ்ச்சியை செய்கின்றவர்களே, நாம் இன்று மரித்தால் பரலோகத்துக்கு போவதற்கு எங்களுடைய பாவங்கள் தடையாக இருக்கும். அந்த தடையை நீக்கும்படியாக, பாவத்திலிருந்து எங்களை மீட்கும்படியாக கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்பினார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகின்றது. அவரை விசுவாசிப்பது கூடாக நாம் பரலோகத்தை அடையலாம் என்று பார்க்கிறோம். நன்றி பாசமானவர்களே. நேயர்களுக்கு கூற வேண்டும், இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெறும் டாக்டர் லம்போதரனும் சரி, பாஸ்டர் மனோகரனும் சரி, முகமது அவர்களும் சரி, அவர்கள் சும்மா இங்கே வந்தவுடன் பேசவில்லை. அதற்காக நிறைய நேரங்களை செலவிட்டு இந்த நிகழ்ச்சியை செய்ய வேண்டும், நேர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வருகிறார்கள். எனவே நேர்கள், நீங்கள் உங்கள் கேள்விகளுக்கு சரியான பதில் கிடைக்கின்றது என்று நினைத்தாலும் அது எப்படி அந்த பதில்கள் வருகின்றது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டு நீங்கள் மற்றவர்களுக்கும் கூற வேண்டும். இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள், சமாதானத்தை விரும்ப வேண்டும், அன்பை பெற வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் குறிக்கோள். அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியின் நேர்களை சந்திக்கலாம். சரி, இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முகமது அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நன்றி முகமது. வசீகரன், உங்களுக்கும் கலையகத்து உள்ளவர்களுக்கும் என்னுடைய நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோன்ற ஒரு சிறிய வார்த்தை, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இங்கிருந்து நிகழ்ச்சி செய்கிறேன். நேயர்களை நேரடியாக கேள்வி கேட்கின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்தால் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் அவர்களை நேரடியாகவே கேட்க விட்டால், அந்த கேள்விக்கு உடனுக்குடன் பதில் அளித்தால் உண்மையில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம், அவர்களும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு ஆதங்கத்தோடு இருப்பார்கள். எனவே அதற்கு ஒரு வாய்ப்பு அளித்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு, என்னிடத்தில் என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள், அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி சில வேளை மனதில் சில தப்பான எண்ணங்கள் இருக்கலாம், அவற்றை அவர்கள் தாராளமாக உடைத்து மனதை திறந்து கோவிப்பார் என்று நினைக்க வேண்டியதில்லை. உண்மையில் தாராளமாக மனம் விட்டு அவர்கள் கேட்கலாம். எப்படிப்பட்ட கேள்விகள் வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராகவும் பதில் கொடுக்கவும் தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். வசீகரன் அவர்களை உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் முகமது அவர். பாஸ்டர் மனோகரன் நன்றி, வாய்ப்புக்காக நன்றி. நேயர்களுடைய கேள்விகள், ஆழமான கேள்விகள், கருத்துக்களை வெளிப்படுத்தி காட்டுகின்ற ஆழமான கருத்துக்களை வெளிப்படுத்தி காட்டுகின்ற கேள்விகள் பாராட்டுகின்றேன். எங்களையும் சிந்திக்க வைத்ததற்காக, இன்னுமாக பரிசுத்த வேதாகமத்தின் உண்மையான சத்தியங்களை வெளிப்படுத்தி காட்டுகின்ற இந்த வாய்ப்புக்காகவும் நான் கடவுளை துதிக்கின்றேன். நிகழ்ச்சியில் பங்கு பற்றிய டாக்டர் லம்போதரன், முகமது, வசீகரன், தயா இவர்கள் அனைவருக்கும் நன்றியையும் நேயர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். டாக்டர் லம்போதரன் அவர்களே. ஆமாம், இப்போ சொல்வார்கள், இதிலே ஞான நூல்களை ஓதல், ஓதுவித்தல், நல்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், ஈனமிலா அதன் பொருளை சிந்தித்தல், ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை. இப்படிப்பட்ட ஒரு ஞான காரியத்திலே எங்களை ஈடுபடுத்தியதற்காகவும் அதிலே பங்கு பெற்றிய நேயர்களுக்கு எங்களுடைய நன்றி. மற்றும் சிடிபிசி நிலையத்தினருக்கும் வசீகரனுக்கும் தயாவுக்கும் எனது நன்றி. என்னோடு கலந்து கொண்ட இஸ்லாமிய அன்பர் முகமது அவர்களுக்கும் மனோகரன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை யார்கள் நிகழ்ச்சிகள் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விட வருகின்றேன். நன்றி, வணக்கம்.